ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கேர்ள் ரூல்ஸ் உடைய எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா மின்னோட ஆள் ப்ராவையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷூட்க்கு வந்திருக்காங்க. ப்ரா ஒரு கேமரா உமன் இல்லையா, ஸோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு லெஸ்பியன் கப்புள்ஸ் தான். அவங்க இந்த பிளாசம் ஸ்டோர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோருக்கு பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்காக இவங்கள வர சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ரொம்பவே அந்யோன்யமாக இருக்காங்க. அதை பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் தான், ரொம்ப கிடையாது, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ். ஸோ அவங்க இந்த வயசுல இப்படி இருக்கிறத பார்த்து 2 பேரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகும்போது எங்ககிட்ட சொல்லுங்க, எங்களுடைய ஷாப்பில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் தரோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ராவும் என்ன சொல்கிறான்னா, இப்போ சொல்லிவிட்டு அப்புறம் மாற்றி பேசக்கூடாது, ஓகேவான்னு சொல்ல, கண்டிப்பாக பேச மாட்டோம், சரி நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த பக்கம் கிளம்ப, இப்போ இவங்க 2 பேரும் இதை பற்றி பேசிக்கிறாங்க. பாரு, இந்த ஏஜ்லேயும் அவங்களுக்குள்ள எவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க, சான்ஸே இல்லை, என்ன ரொமான்ஸுங்கிற மாதிரி சொல்ல, நம்மளும் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி பேசும்போது, ஆனால் நீ தான் என் கூட ஃபியூச்சரே இல்லை, தேவையில்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கியேன்னு சொல்ல, நாம இப்போ ஏர்லி ஸ்டேஜில் தானே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் போவோம், போகிற வரைக்கும் போகட்டுமே, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம 2 பேருக்கும் செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு கொண்டு போகலாம், அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கிறதுல என்ன பிரச்சனைங்கிற மாதிரி மின்னும் சொல்கிறா. எனக்கும் எல்லாரும் மாதிரியும் ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்னு ஆசை, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராவும் சொல்ல, மின்னும் என்னென்னவோ சொல்லி சமாதானப்படுத்துகிறா. இருந்தாலும் மின்னுக்கு இடையே மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பர்சனலி அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிறதுக்கு. ஸோ அதை பற்றி அவள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போது வழக்கமாக இவங்க எல்லாம் வர அதே பப்பை தான் காட்டுறாங்க. அந்த பப்பில் நம்ம பம்பியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கா, ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நல்லா தெரியுது அவள் ஃபேஸை பார்த்தாலே சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த பாரோடைய ஓனர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போது ஷாஷாவும் அங்கே வர அவள் ட்ரெஸ்ஸை அவளுடைய கோட்டை கழட்டி வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த ஓனரும் இவங்கள என்ன பேசிக்கிறாங்கன்னா, அங்கே பார்த்தியா பம்பியை சோகமாக இருக்கா, என்னமோ தெரியல, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஷாஷாவும் அதுக்கு ஆமாம், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி இவளும் சொல்கிறா. நீ வந்திருக்கியா, நீ என்ன பண்ண போகிற, அவளோட கண்ணீரை துடைக்க போறியா என்ன, ட்ரீம் பார்த்தான்னு வச்சுக்க, அப்படியே ஒரு பஞ்சு தான் ஓ மூக்கில், பார்த்து இருந்துக்கமாங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அதோட இந்த லெஸ்பியன் வேர்ல்டுலேயே ஒரு பெரிய வார் நடக்குங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஷாஷா பம்பி நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், அதுக்கு மேலே எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறா. அது இருக்கட்டும், அப்போ கோரியாங்கிற மாதிரி சொல்ல, அது என்ன நடக்குமோ அதுவே நடந்துட்டு போகட்டும், நான் விட்டுட்டேன், புதுசாக அதை பற்றி யோசிக்க ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ ஒரு மேனேஜர் வேணும், அதுதான் பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி சொல்ல, என்னம்மா இது ஒரு மேனேஜர் கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய விஷயமாங்கிற மாதிரி சொல்ல, மேனேஜர்னா நீ என்ன அவ்வளோ சாதாரணமாக நினச்சியா, அவங்க தான் நமக்கு எல்லாமே, அப்படி இருக்கும்போது ஒரு நம்பிக்கையான ஆள் தான் வேணும், என்ன எல்லாரும் ஏமாத்திட்டு தானே போகிறாங்க, எனக்கு அவங்களாம் வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ ஷாஷா அப்படியே பம்பி கிட்ட போயிட்டு சியர்ஸ் பண்ணிட்டு பம்பியும் அவங்களும் சேர்ந்து குடிக்க ட்ரை பண்ணுறாங்க. சரி நம்ம ஃபன் பண்ணலாமா, டான்ஸ் பண்ணலாமாங்கிற மாதிரி பேச இப்போ 2 பேரும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கேண்டோவுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு பம்பியே கேட்குறா. ஸோ ஷாஷா என்ன சொல்கிறான்னா, சரி கேண்டோவுக்கு கூப்பிட்றேன்னா எனி ப்ராப்ளம், ஏதாவது பிளான் வச்சுருக்கியாங்கிற மாதிரி கேட்க, பிளான்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஒரு ஆள் வேணும், ஒரு ஃப்ரெண்டு வேணும், நான் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, அதனால தான் இப்போவே கேண்டோவுக்கு போகலான்னு சொல்கிறேன்னு சொல்ல, சரி போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இப்போ கேண்டோவுக்கும் போயாச்சு. ஷாஷா என்ன கேட்குறான்னா, எப்போவுமே இவ ஒன்று பிரேம் கூட இருக்கா, இல்லை இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கால, ஸோ அதனால் என்ன கேட்குறான்னா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்க, அதுக்கு நம்ம பம்பி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக யாரும் இல்லை, அப்படியே இருந்தாலும் பார்ட்டிஸ்க்கெலாம் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எனக்கு காலேஜ் டைம்லேருந்தே ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற ஒரே ஆள் பிரேம் மட்டும்தான், ஆனால் அந்த ஆள் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனதுனால ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க பெருசாக யாரும் இல்லாமல் போயிட்டாங்க, அதுவும் என்னுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருமே இல்லை, பிரேம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேற யாரும் புரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது, மோஸ்ட்லி எல்லாரும் என்கிட்ட சண்டை தான் போடுவாங்க, ஆனால் இப்போ பிரேமும் பார்த்தீங்கன்னா அவளும் என்னை புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா.
ஸோ இப்போ ஷாஷாவுடைய சஜஷன் என்னென்னா, அவளுடைய ஹாப்பினஸ்க்காக உன்னுடைய கேரக்டரை நீ மாற்றிக்கிறத விட உன்னுடைய ஹாப்பினஸ்க்காக உன்னுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கோ. நீ என்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்பியோ அதுக்காக மட்டும் உன்னை சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பம்பி என்ன சொல்கிறான்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஷாஷா, ஒன்றை மாத்துற மாதிரி ஒரு ஆளை நீ மீட் பண்ணியிருக்கியா, அந்த மாதிரி ஆள் உன்னுடைய லைஃப்பில் இருந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்க, ஷாஷா அதுக்கு யோசிச்சுட்டு, அப்படி ஒரு ஆள்லாம் என் லைஃப்பில் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க மாட்டேன், எதுக்காகவும் என்னை மாற்றிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சான்ஸே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ பம்பி என்ன சொல்கிறான்னா, நான் பழைய பம்பியை மாறலான்னு இருக்கேன், அப்போ தான் எனக்கு என்னுடைய ஹாப்பினஸ் திரும்ப கிடைக்கும், என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காத யார் கூடயும் நம்ம இருக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஷாஷா மேலே கை வச்சு ஒரு மாதிரி பண்ணுறா, கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட போகிறா. ஆனால் ஷாஷா இதை அட்வான்டேஜாக எடுத்துக்காம நம்ம 2 பேருக்குள்ள இப்போ கிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே இந்த இடத்துல இல்லாமல் போயிடும், உனக்கு அது ஓகேவான்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்குறா. அதுக்கு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, ஆனால் எனக்கு இப்போது எதையுமே ஞாபகம் வச்சுக்கூடாது, நான் எல்லாத்தையும் மறக்கணும், அதுக்கு எனக்கு இது தேவைங்கிற மாதிரி இவனை சொல்கிறா. இப்போ 2 பேரும் கிஸ்ஸும் பண்ணுறாங்க. அப்படி பாவி, கேர்ள் ஃப்ரெண்ட் சண்டை போட்டா இந்த மாதிரியா பண்ணுறது? ஆனால் இதெல்லாம் தெரியாத நம்ம ப்ரீம் என்ன பண்ணுறான்னா, ஐயோ நம்ம ஆளை காணுமேன்னு சொல்லி பதறி போய் உட்காந்துருக்கா, கால் மேலே கால் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா நார்மல் பர்சன்ஸ்னால் நார்மலாக குடிச்சிட்டு ஒரு இடத்துல போய் தூங்கிடுவாங்க. ஆனால் நம்ம பம்பி கொஞ்சம் அப்நார்மல் இல்லையா, ஸோ எங்கே போய் என்ன வம்பு இழுத்து வைக்க போகிறாளோ தெரியலையேங்கிற மாதிரி இவ பயந்து போய் கால் பண்ணிட்டு இருக்க. மின்னும் என்னாச்சு ரொம்ப ஒரி பண்ணுறியே என்னன்னு சொல்லி கேட்கும் போது, நான் போலீஸ்க்கே கால் பண்ண போகிறேங்கிற மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது கேளுன்னு சொல்ல, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அப்படி யாருமே கிடையாது. ஸோ மின் என்ன சொல்கிறான்னா, நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்ட, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவர் நல்ல இன்டென்ஷனில் தானே இதை பண்ணணும்னு நினச்சிருக்கா, அதை புரிஞ்சுக்காக இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்ல, அதுக்கு ப்ரீமும் கண்ணா பின்னான்னு திட்டுறா. உனக்கு என் அப்பாவை பற்றி தெரியாது, அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பைய தெரியுமான்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ப்ராவும் வரா. என்னாச்சு பம்பி வந்துட்டாளான்னு சொல்லி கேட்க, இல்லைன்னு சொன்னதும் அவளை நான் பிளாசம் ஹோட்டலில் பார்த்தனே, பப்பில் பார்த்தனேன்னு சொல்லவும், அப்படியா யார் கூட இருந்தா எப்போ பார்த்தேன்னு சொல்லி கேட்க, நான் ஷாஷா கூடலாம் அவளை பார்த்தேன்னு சொன்னதும், என்னது ஷாஷா கூடவான்னு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. சரி இப்போ ஷாஷாவோட அட்ரஸ் வேணும், எனக்கு எப்படியாவது எடுத்து கொடுங்கன்னு சொல்ல, மின்னதுக்கு அவனுடைய காண்டாக்ட் நம்பர் மட்டும்தான் இருக்குது, அதுவும் ஸோ இப்போ ப்ரீம் என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு அட்ரஸை யார்கிட்ட வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, இப்போ கோரியாவை காட்டுறாங்க. கோரியாவும் ப்ரீமும் சேர்ந்து ஷாஷாவோட வீட்டுக்கு வந்திருக்க. கோரியா கிட்ட போயிட்டு இவ தேங்க்ஸ் சொல்கிறா. தேங்க்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு தேவையா, வான்னு சொல்லி உள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இங்கே ஷாஷாவையும் பம்பியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹக் பண்ணிடு. ஷாஷா வந்து பம்பி மேலே கையை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா. இப்போ எழுந்திருக்கிறா. அந்த நேரம் பம்பியும் எழுந்திருக்கிறா. சரி உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்டா, அதுக்கு பம்பி பிரேக்ஃபாஸ்டா, ஸோ அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர எல்லா கேர்ள்ஸுக்கும் இதுதான் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க திரும்பி வரணும்னு நான் நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நல்லா கேர் பண்ணிப்பேன், அதுதான் சொன்னது. சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் எழுந்திரிச்சு போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஷாஷா தான் எழுந்துச்சு வரா. இப்போ காலிங் வேலை ரிங் பண்ணதும் ஷாஷா வந்து ஓப்பன் பண்ணுறா. அவளை பார்த்துட்டு கோரியாவும் முறைக்கிறா, ப்ரீமும் முறைக்கிறா. பம்பி எங்கன்னு கேட்டதும் அவன் மேலே தான் இருக்கா, ஐ திங்க் குளிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சரி வாங்க உள்ளாரன்னு கூட்டிகிட்டு போகிறா. இப்போ பம்பி மேலேருந்து இறங்கி வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடியான்னு கேட்டுக்கிட்டே இறங்கி வர அந்த இடத்துல ப்ரீம் பண்ணினதும் ஷாக்காக இருக்குது. ஒரு மாதிரி எம்ப்ராசிங்கான மூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இவளோட ஆள் இன்னொருத்தையோட வீட்டை இருந்துட்டு வெளில வரா. இவளும் அங்கேயே வந்து மீட் பண்ணுறா. அவங்கவுங்க ஆளை இன்னொருத்தவங்களோட ஆளோட பார்க்குறாங்க 2 பேரும். ஸோ ஷாஷா என்ன சொல்கிறான்னா, நானும் கோரியாவும் கீழே இருக்கோம், நீங்கள் 2 பேரும் பேசுங்கன்னு சொல்ல அவள் பாட்டுக்கு மேலே ஏறி போகிறா. ஸோ பின்னாடியே ஷாஷாவும் போகிறா. போகும்போது பம்பி கிட்ட கேட்குறா, ஓகேவா நான் வேணா கூட இருக்கவான்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவளும் சொல்கிறா. ஸோ ப்ரீம் இப்போ ஏன் ஷாஷா கூட இருக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, ஏன் நான் ஷாஷா கூட இருக்கக்கூடாதா, அவள் என்னுடைய ஃப்ரெண்டு, அதனால நான் அவள் கூட இருப்பேங்கிற மாதிரி. நைட் ஃபுல்லாக நான் எவ்வளோ காசு பண்ணியிருப்பேன், அது எதையுமே நீ அட்டன் பண்ணவே இல்லை, அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் உன்னை கண்டுபிடிக்கிறது, நான் எவ்வளோ ஒரி பண்ண தெரியுமான்னு சொல்ல, நீ ஒன்றும் என்னை நினச்சி ஒரி பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு பம்பின்னு சொல்கிறா.
ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பம்பி கையை பிடிச்சி, பம்பி நான் சொல்கிறத கேளு, சரி நான் பண்ணது தப்பு தான் சொல்ல, சரி நீ தானே சொன்ன என்னுடைய பிஸ்னஸில் தலையிடாத, என் விஷயத்தில் தலையிடாதன்னு, இப்போ எதுக்கு என்னை தேடி வந்திருக்குன்னு சொல்ல. எனக்கு புரியுது எங்கள் அப்பா விஷயத்தில் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டேன், ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, அவர் ஒரு லூஸ், அவர் கேட்டாரு நீ எப்படி தருவேங்கிற மாதிரி சொல்ல. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நமக்குள்ள சண்டைங்கிறதுக்காக நீ போய் ஷாஷா கூட தூங்குவியான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்ல. ஓ, என்னை பார்த்தா உனக்கு அந்த மாதிரி பொண்ணு மாதிரி தெரியுதா பம்பின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட. இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவ கிஸ் பண்ணியிருக்கா, ஒரு 5 செகண்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிஸ் பண்ணதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல். அது என்ன இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்கள நம்ம கிஸ் பண்ணுறதும் யாரோ ஒருத்தங்களை கிஸ் பண்ணுறதும் வேறு வேறு ஃபீலில். இவளுக்கு அவகிட்ட இந்த ஃபீலும் வரல, ஒரு கில்ட்டி ஃபீலும் வந்துருச்சு. ஸோ நீ சொன்னது கரெக்டு தான், நம்ம இப்போவே இதை ஸ்டாப் பண்ணுறது சரின்னு தோணுது. ஒரு வேளை இப்போ இந்த கிஸ் கொஞ்சம் லாங் ஆச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ் ஆகிடும் போலயே. எனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே தேவை, என் லைஃப்பில் எனக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்ல. ஷாஷாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேரும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா குடிச்சிட்டு தூங்கியிருக்காளுங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கு. 2 பேருக்குள்ளேயும் வேறு எதுவும் நடக்கவே இல்லை. நீ என்னை எந்த அளவுக்கு வேணாலும் ஹர்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்காக நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு பம்பி பிரீம் கிட்ட சொல்ல. பிரீமோ, எனக்கு புரியுது நீ ஒரு நல்ல இன்டென்ஷனோட தான் பண்ணியிருக்கேன்னு, ஆனால் எனக்குன்னு ஒரு சில பவுண்ட்ரிஸ் இருக்குது, அதை தாண்டி நான் எங்கேயும் போகவும் மாட்டேன். நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் என்னமோ, ஆனால் இன்னும் நீ நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே நீ என்னுடைய லைஃப்பில் இவ்வளோ சீக்கிரம் உள்ளே வராத, நான் சொல்கிறத கேளுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே கோரியாவையும் ஷாஷாவையும் காட்டுறாங்க. கோரியா மொபைல் நோண்டிகிட்ருக்கா. ஸோ இவளாக சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி நாமளாக விஷயத்த சொல்லிடுவோங்கிற மாதிரி ஷாஷா எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல, நான் உன்னை கேட்கவே இல்லையேன்னு அவள் சொல்கிறா. கேட்கறதுனாலும் சொல்ல வேண்டியது என் கடமைங்கிறவங்க மாதிரி இவனு சொல்கிறா. ஜஸ்ட் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக தான் இருந்தேன்னு சொல்ல. ஆமாம், நீ தானே இந்த ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் எமோஷ்னல் சப்போர்ட்டுன்னு கோரியா கிண்டல் பண்ணுறா. என்ன ஷாக்கிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாஷாவுக்கு ஒரு கால் வருது, எங்கேயோ ஈவெண்ட்டு உடனே வரணும்னு சொல்லி. அந்த ஈவெண்ட்டுக்கு இவ ஓகே சொல்லவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓன்சன் இருக்கா இல்லையா, இவளுடைய ஃப்ரெண்டு, அவளை வேணான்னு சொல்லியும் கூட இவ பேரில் அங்கே ஈவெண்ட்டை வாங்கி வச்சுருக்கா. ஸோ இவ பேரை சொல்லி வாங்கினதுனால கெட்ட பேர் ஆகிடக்கூடாதுல்ல, இப்போ இவ போயே ஆகணுங்கிற சுச்சுவேஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவ ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணலை, எதையுமே ரெடி பண்ணல, இவருடைய ஃபேஸையும் ரெடி பண்ணல, என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்புறா. ஸோ நம்ம கோரியா ஸ்டைலிஷ் தானே, ஸோ நான் பண்ணுறேன் காட்டு, அந்த ஈவெண்ட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுன்னு சொன்னதும் மொபைலை வாங்கி பார்த்துட்டு இப்போ கடன்னு எவ்வளோ ரெடி பண்ணுறா. ரெடி பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னா, இப்போ நீ அங்கே ரெடியாகி போனதும் 30 மினிட்ஸில் உனக்கு மேக்கப்பை முடிக்கிறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு அங்கே ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதையும் நீ பார்த்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, பயப்படாத, நல்லா பண்ணுங்கிற மாதிரி சொல்ல. நீ மட்டும் இல்லைனா நான் பெரிய ட்ரபிளில் மாட்டியிருப்பேன், தேங்க்யூங்கிற மாதிரி இவ தேங்க்ஸ் சொல்கிறா. இதோட நீ எவ்வளோ டைம் தேங்க்ஸ் சொல்லிட்டு தெரியுமா. ஸோ இப்போ இவன் ரெடி ஆகிட்டா. ஆனால் இவன் என்ன கேட்குறான்னா, ப்ளீஸ் என் கூட வர முடியுமான்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் உன்னோடைய மேனேஜர் இல்லை, ஜஸ்ட் ஸ்டைலிஷ் தானே, நான் எதுக்கு வரணுங்கிற மாதிரி சொல்கிறா. ப்ளீஸ் எனக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும், ப்ளீஸ் வாயேங்கிற மாதிரி கூப்பிட. சரின்னு சொல்லிட்டு இவளும் போகிறா. இப்போ மின்னையும் ப்ராவையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரா ஒரு கேண்டோ வாங்கியிருக்கா இல்லையா, அதுக்கு திங்ஸ் வாங்கணும்ல, ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. மின்ன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. இங்கே இருக்கிற ஓனர் எனக்கு தெரிஞ்சவர் தான், ஸோ நீ பார்த்து வச்சிட்டின்னா அதை டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க. அப்படி வரும்போது ப்ராவுக்கு ஒரு சோஃபா ஒன்று பிடிச்சிருக்கு. சரி இது என்னோட கிஃப்டாக வச்சுக்கோ, நானே உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இது கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்ல. சரின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவ மின்ன ஹக் பண்ண, மின்ன ஐயோ யாராவது பார்த்துட போகிறாங்கங்கிற மாதிரி சொல்ல, இங்கே யார் நம்மளை பார்க்க போகிறான்னு சொல்லி ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பேக் சைட்லேருந்து ஒரு தாத்தா ஹே மின்னுன்னு சொல்ல, மின்னுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிடுறா. ஹலோ அங்கிள்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறா. இப்போ இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நீ வீட்டுக்கே வரதில்லை என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அங்கிள், அதான் வர முடியலைங்கிற மாதிரி இவ்வளோ சொல்கிறா. அப்போ உன் பாய் ஃப்ரெண்டு என்னான்னு சொல்லி கேட்க, அவங்க கூட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னதும், ரொம்ப மோசமாக பண்ணிட்டியே, ஏன் இப்படி பண்ணின, சரி விடு, உன்னுடைய அழகுக்கு இன்னும் நல்ல பையன்லாம் கிடைப்பாங்கிற மாதிரி அங்கிளும் சொல்கிறாரு.
சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்டா, என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி தடுமாறி சொல்ல, அங்கிள் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. சீக்கிரம் ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிட்ஸ்ன்னு சொல்லி ஹாப்பியா இரு. உன்னை நான் அப்படி பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிள் அந்த இடத்துல பாய் சொல்லிட்டு போறாரு. என்னடா இன்னும் சண்டையே வரல இவங்களுக்குள்ள நினைச்சேன். இப்போ அந்த சண்டை வந்துருச்சு. என்னன்னா புறா வந்து மீன் கிட்ட கேட்குறா, எல்லாருக்கிட்டையும் என்ன ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ பண்றே, என்னைக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போறேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அது எப்படி அவகிட்ட போய் என்னால டக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும், அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேங்கிற விஷயத்த நான் எப்படி சொல்லுவேங்கிற மாதிரி மின்னு சொல்ல, ஓ ஆமால, இது ரொம்ப உண்மையிலே கேவலமான விஷயம் இல்ல, இந்த உலகத்திலே நடக்காத விஷயம், ரொம்ப தப்பான விஷயம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாது, நமக்கு ஃபியூச்சரே இல்லைல்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன், நான் தான் வெயிட் பண்ணணும்ல பண்றேன், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா சொல்லிட்டு அவ அந்த இடத்துல அப்படி நடந்து போயிட்டு இருக்கா. மின் அதே இடத்துல உட்காந்து ஒரு மாதிரி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஷாஷாவே எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஷாஷா கூட இன்னொரு பொண்ணையும் சேர்த்து வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படி ஃபோட்டோஸ் எடுக்கும் போது ஈவெண்ட்டுக்கு எதுக்கு தனியாக வந்திருக்கீங்க, ஊன்சன் எங்கே, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ளே ஏதோ குடுக்கல் வாங்கல பிரச்சனையாமே, அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னு பேசுகிறாங்களே, ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்க ஷாஷா என்னதான் ஒரு மாடலாக இருந்தாலும் இது மாதிரி ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணுற அளவுக்கு இன்னும் பெரிய ஆளாகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவளுக்கு எந்த கேள்விக்கு எப்போ பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இவனுங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்குள்ள அடுத்த கேள்வியை கேட்குறானுங்க. ஸோ அதில் பயந்து போய் ஒரு மாதிரி ஆகிடுது ஃபேஸே அவங்களுக்கு. இப்போ மேனேஜர் அங்கே இருந்திருந்தா மேனேஜர் வந்து இவளை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல யார் இருக்கா, நம்ம கோரியா தான் இருக்கா. ஸோ கோரியா எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஷாஷாவை போய் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறா. ஸோ அப்படி வந்து நிற்கும் போது கூட இவங்களுக்கு இப்போ மேனேஜர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமோட அப்பாவை காட்டுறாங்க. அன்னைக்கு பம்பிக்கிட்ட வந்து அழுது புலம்பி எனக்கு காசு வேணுமா, சுத்தமாக காசே இல்லைம்மான்னு சொல்லி தானே வாங்கிட்டு போனார். இப்போ அந்த காசை வச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அளவுக்கு ரிச்சான பர்சன் மாதிரி அவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி தராரு. இந்த காசு ஏதுன்னு கூட கேட்காம அம்மாவும் பையனும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் யார் தூரத்துலேருந்து பார்க்குறாங்கன்னு பார்த்தா ப்ரீமும் பம்பியும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் அப்பா தானே, அவர் என்ன இங்கே பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டா, உனக்கு இன்னமா புரியல, அது அவருடைய ஒய்ஃபும் அது அவருடைய சன்னும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாயப்பழக்க, ஆமா இவரு எங்க அம்மாவை நல்லா ஏமாத்திட்டு இந்த பொண்ணு கூட ஜாலியா இருந்தாரு. அது ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அம்மாவுக்கு தெரிய வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கி எங்க எல்லாரையும் அப்படியே அம்போன்னு தனியா விட்டுட்டு இவர் பாட்டுக்கு இவர் ஃபேமிலி கூட வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அம்மா எங்களை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்னுடைய காசுல உழைச்சி சம்பாதிச்ச காசுலாம் எங்க அம்மா கிட்ட வந்து கெஞ்சு கதறி சொல்லாம கொள்ளாம நான் இல்லாத நேரத்துல நிறைய டைம் காசு பிடிங்கிட்டு போயிட்டாரு. இப்போ உன்கிட்டயும் அதே விஷயத்த தான் பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவங்க 2 பேரும் தான் அவங்களுடைய உலகம். அதுக்காக யாரை வேணாலும் ஏமாத்தி எப்படி வேணாலும் காசு வாங்குவாரு. நீ அப்படிதான் ஏமாந்துருக்குன்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ, விஷயம் புரியாம நம்ம ஆர்வக்கோளாரா பண்ணிட்டோமேங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஸோ இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்ப, நீ இங்கே வெயிட் பண்ணுதோ நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ பம்பி என்ன பண்ணுறானா வேகமாக இங்கே நடந்து போய் அவங்ககிட்டேருந்து பேகை பிடுங்குறா. என்னன்னு சொல்லி கேட்டா, என்கிட்ட நீங்கள் தர வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கிக்கிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் பாருங்க, நீ பணத்தை திருப்பி கொடுக்க வேணான்னு சொல்லி தானம்மா கொடுத்த, இப்போ வந்து கேட்குறியம்மா இது என்ன நியாயங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உடம்பு சரியில்லை, சாக போகிற நிலைமையில இருக்குங்கிற மாதிரி எவ்வளோ ஃபன்னாக போச்சுலங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுட்டு வர. அப்போ இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு டைம் தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், சாரி காலேஜ் படிக்கும் போது ஒரு டைம் கூட நான் உன் வீட்டுக்கே வந்தது இல்லையேன்னு சொல்ல, ஒன்றை மாதிரி ஒரு ரிச்சான கேலை இந்த மாதிரி ஓல்டு ஹவுஸ்க்கு நான் எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்னு சொல்ல, நான் உன்னுடைய மணியை பார்த்துலாம் உன்னை லவ் பண்ணல, உன்னை பார்த்து தான் லவ் பண்ணேன், உன்னை நான் எப்படி கேர் பண்ணிக்கிறேங்கிறதுல தான் நம்ம லவ்வே இருக்குது, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு சொல்ல, சரி சைலண்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் சைட்லேருந்து வந்து அவங்க அம்மாவை பயமுறுத்துறா. இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா ப்ரீமோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பம்பியவே இன்ட்ரோ பண்ணுறாங்க. காட்டினதும் இது அவல்ல, ஆனால் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி அம்மா கேட்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க அம்மா கேட்டதும் இப்போ நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோமான்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக டின்னர் சாப்பிட்டுட்டு தான் போகணும், இங்கே தான் நீ தூங்கணுங்கிற மாதிரி அவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க அவங்க அம்மா. அவங்க அம்மாவுக்கு பம்பியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஆர்வக்கோளாறு போல், இது நல்லா இருக்கும் சாப்பிடுமா, அது நல்லா இருக்கும் சாப்பிடுமான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம்
கொஞ்சம் பம்பியோட பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவள் அதை சாப்பிட்டாலாம் முடிச்சாலாம் பார்க்கல, சாப்பிடுன்னு எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட தங்கச்சி இருக்கால, பிரீமோட தங்கச்சி, அவகிட்ட கேட்குறா, உங்களுக்கு தெரியுமா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லின்னு கேட்க, அது எப்படி தெரியாமல் இருக்கும், சோஷியல் மீடியாவில் இவங்க 2 பேரும் பாப்புலர் ஆச்சு, ரொம்பவே ட்ரெண்டுன்னு சொல்ல, பர்ஃபெக்ட் கப்பல்னு சொல்லிட்டு அவ்வளோ பாப்புலர் இவங்களாம். அப்படியா பாப்புலரானு பம்பி கேட்க, ஆமாம் ரொம்ப பாப்புலர், உங்களை நான் அடிக்கடி டீஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரிங்கிற மாதிரி அவளும் கேட்க, இட்ஸ் ஓகே அதெல்லாம் உண்மைதானங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலியாக சேர்ந்து ஜாலியாக சிரிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம வேறு வீடு வாங்கிடலாமா, இந்த வீடை விற்றுட்டு புதுசாக ஒரு வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு பிரீம் சொல்ல, அதெல்லாம் முடியாது, பழைய வீடாக இருந்தாலும் இந்த வீடை நான் விற்க விட மாட்டேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு காசு செலவு பண்ணுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ பிரீம் என்ன சொல்கிறான்னா, சரிம்மா நான் செலவு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே அவள் பயங்கர ரிச்சு, அவள் வாங்கி தருவாங்கன்னு சொல்ல, என்னது அவ்வளோ ரிச்சான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாயை பழக்கிறாங்க. நோ ப்ராப்ளம்மா பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல, இப்போ தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ ஜாப் தேடுறதை விட இந்த மாதிரி ரிச்சான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான்னு வச்சுக்கேன் செம்மையாக இருக்குல்லன்னு சொல்ல, பம்பி அதுக்கு ஓகேன்னு சொல்கிறான். நான் ஜஸ்ட் கிட்டிங் தான் பண்ணினேன், வேறு எதுவும் கிடையாது, என்னுடைய காசில் தாம்மா வாங்க போகிறேன், ப்ளீஸ் வாங்குற மாதிரி பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம கோரியா வந்திருக்கிற அதே இடத்துக்கு ஷாஷாங் வந்திருக்கா. இது என்ன கோ இன்சிடென்ஸா, எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க, எப்படியோ வந்தேன் விட, சரி நீ எப்படி வேணாலும் வந்துட்டு போ, ஆனால் எனக்கு மேனேஜர் ஆயிரன்னு மட்டும் என்னை கேட்காத ப்ளீஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் உன்கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், என்னால் உனக்கு மேனேஜராக இருக்க முடியாது, ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி மேனேஜர் ஆக முடியும், சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேனேஜராக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, என்னுடைய பர்சனல் லைஃபு, என்னுடைய ஷெட்யூலு எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்கணும். நான் டைரெக்டாக யார்ட்டையும் பேச மாட்டேன், அவங்க பேசி ஹேண்டில் பண்ணணும், மீடியாவை சமாளிக்கணும், என்னுடைய மேக்கப் திங்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கணும், இது எல்லாமே உன்னால் செய்ய முடியுது, அதனால தானே கேட்குறேங்கிற மாதிரி சொல்ல, நீ எதுக்கு உன்னுடைய பேரண்ட்ஸை வச்சுக்கூடாது, நிறைய பேர் அவங்களுடைய மேனேஜராக அவங்க அப்பாவை தானே வச்சுருக்காங்க, நீ ஏன் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு என்கிட்டேருந்து காசு போனால் போதும், அவங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, நான் எப்படி இருக்கேங்கிறதுலாம் முக்கியமே கிடையாதுங்கிற மாதிரி சேடாக பேசுகிறா. சரி சோகமாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஷாஷா கிளம்பி போக, அவரை பிடிச்ச நேரத்து கோரியா என்ன சொல்கிறானா, சரி நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறா. ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு சில கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன கண்டிஷன்னு சொல்லி கேட்கும் போது, நான் உன் கூட சேர்ந்து தூங்க மாட்டேன், நான் உன்னை ஹோல்ட் பண்ணிட்டு தூங்க மாட்டேன், உன்னை கிஸ் பண்ண மாட்டேன், நமக்குள்ளே எந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் நம்ம ஷாஷாவுக்கு கொழுப்பு பாருங்களேன், ஏன் வேணாங்கிற, ஒரு வேளை நீ அதையும் பண்ணினா அதுக்கு சேர்த்து பே பண்ணிவிடுவோங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஒன்லி ப்ரொஃபஷ்னல் தான், பி ப்ரொஃபஷ்னல், அதை தவிர்த்து நமக்குள்ளே எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்ல, சரி எல்லாம் ஓகே தான், நான் ஓகே சொல்கிறேங்கிற மாதிரி ஷாஷாவும் ஓகே சொல்கிறா. ஒருவேளை அதுக்குள்ளே ஏதாவது மனசை மாற்றிக்கிட்டினா நீ என்கிட்ட சொல்லலாங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோவை பிரீமும் பம்பியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரீமோடைய வீட்டில் இருந்து. ஸோ அப்போ பம்பி என்ன சொல்கிறான்னா, பாரு நம்ம ஸ்டோரி எவ்வளோ அழகாக இருக்குல்லங்கிற மாதிரி, இவங்க ஸ்டோரியை வச்சு தானே எடுத்தது, ஸோ அப்படி சொல்ல, அதுக்கு பிரீம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய எல்லா ஸ்டோரிக்குமே ஒன்று தான் நான் இன்ஸ்பயர் பண்ணி எடுப்பேன், அப்போ தான் எனக்கு அது எடுத்த மாதிரியே இருக்குங்கிற மாதிரி சொல்ல, 2 பேரும் அப்படியே ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு நிலா வெளிச்சத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு டீர் பொம்மை, ஒரு பவுச் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்குடா இப்போ இதை கிஃப்ட் பண்ணுறாங்க பிரீம்னு சொல்லி பார்த்தா, இது இவங்க லாஸ்ட்டாக பிரேக்கப் பண்ணாங்கல்ல, அப்போ ஒரு பர்த்டே வந்துச்சுல, லாஸ்ட் பர்த்டே, அந்த பர்த்டே அப்போ இவங்க கொடுக்கலான்னு வாங்கி வச்சுருந்த கிஃப்ட். அப்போ இவங்க அந்தளவுக்கு ரிச்சும் கிடையாது, ஒர்க்கும் கிடையாது, ஜஸ்ட் காலேஜ் தானே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இவங்க வாங்கி வச்ச சிம்பிள் கிஃப்ட் தான் இது. ஸோ இதை நான் உங்ககிட்ட அப்போ கொடுக்கலான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் கொடுக்க சான்ஸே கிடைக்கல, இப்போ தான் கொடுத்தேங்கிற மாதிரி சொல்ல, க்யூட்டாக இருக்குல்லன்னு சொல்லி 2 பேரும் அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க.
இப்போ அப்படியே இவ சொன்னா இல்லையா, நீ வந்து இது காஸ்ட்லி கிஃப்ட்டா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அந்த கிஃப்ட்ட யார் குடுத்தாங்கிறது தான் எனக்கு முக்கியம். இத நீ கேர் பண்ணி வாங்கியிருப்பல்ல எனக்காகன்னு, அதுதான் எனக்கு முக்கியங்கிற மாரி இவ சொல்றா. அத கேட்டதும் இவள கிஸ் பண்ணும் போல இருக்கு. ஸோ பிரீம் இவள கிஸ் பண்றா. ஐய்யய்யோ! அம்மா பாத்துற போறாங்கன்னு சொல்லிருங்க சொன்னா. யார் பார்த்தா எனக்கு என்ன? என் வீடு, என் கேர்ள் ஃப்ரெண்டு. நான் குடுப்பேன்டின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப திரும்ப கிஸ் பண்ண 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அந்த டீல வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. இப்போ இந்த ஆடியோலே பார்த்துருப்பீங்க, நிறைய நாய்ஸ் வந்திருக்கும், நிறையா டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். இதனால தான் நான் இப்போ வாய்ஸ் ஓவரே பண்ணுறது கிடையாது. ஒரு வீடியோ போட்டாலும் நல்லா போடணும் இல்லையா, என்னால் சரியாக வீடியோ போட முடியாததுக்கு ரீசனே என்னால் சரியாக வாய்ஸ் ஓவர் பண்ண முடியாமல் போகிறது தான். அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோ நாய்ஸ் வருது. அதோட கேட்கும் போது கேட்குற உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ், அதோட ஸ்டோரி சொல்லும் போது சொல்கிற எனக்கும் வந்து சரியாக ஸ்டோரி சொல்ல முடியல. ஸோ ப்ளீஸ் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விட்டு போன எல்லா ஸ்டோரிஸையும் நான் சேர்த்து ஒரு டைம் போடுறேன். இப்போதைக்கு என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பம்பி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இந்த வீடியோலாம் காமிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க புதுசாக அவங்களுக்காக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்காங்களாம். அதில் ஷூஸு, ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே யாழின் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக நான் கொண்டு வர போகிறோமா, இதுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் இதெல்லாம் நீ நான் பண்ணேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம் இது எல்லாமே நான் அப்ராட் போய் ஸ்டடி பண்ணது, உங்கள் பொண்ணு அங்கே போய் படித்தது எதுலேயுமே வேஸ்ட் ஆகலை, நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்ல, இதை பற்றி நான் யோசிக்கிறேங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ மின்னையும் ப்ராவையும் காட்டுறாங்க. மின்னை பார்க்குறதுக்கு ப்ரா வந்திருக்காங்க. அவங்களுக்கான பேமெண்ட் வந்திருக்கான். ஸோ மின்னை வந்து ப்ரா கிட்ட அந்த பேமெண்ட்டை கொடுத்து பயங்கர ரிச் ஆகிட்டா என் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்ல, நான் ஒன்றும் இன்னும் ரிச் ஆகலை, ஜஸ்ட்டு கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கேன் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ புதுசாக போக போகிற வீட்டுக்கு திங்ஸ்லாம் எப்படி வாங்க போகிற, காசுக்கு என்ன பண்ண போறியன்னு பயந்துகிட்டே இருந்தேன். சரியான நேரத்தில் இந்த பேமெண்ட் வந்திருக்குன்னு சொல்ல, என்னுடைய சிஸ்டர் மாதிரி ஃபீல் பண்ணாத, என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் இதை பற்றி யோசிக்கிறேன், ஃபினான்ஷியலி என் கேர்ள் ஃப்ரெண்ட் கஷ்டப்படக்கூடாதுன்னு, அதனால தாங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இவ இப்படி ஸ்வீட்டாக பேசுனதை பற்றி அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. அப்படியே வந்து மடியில் உட்காடுறா. மடியில் உட்காந்ததும் கிஸ் பண்ணுறா. மீனுக்கு ஒரு நிமிஷம் சொல்ல முடியல. என்ன பண்ணிகிட்ருக்க, யாராவது பார்த்துட போகிறாங்க, என் ஆஃபீஸ்ன்னு சொல்லி இவங்க சொல்ல, ஆஃபீஸ் தான், யார் இல்லைன்னு சொன்னால் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு அங்கேயே நிறையா கிஸ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் மடியில் உட்காந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கு. அந்த இடத்துக்கு உள்ளே ஒரு பொண்ணு வர, ஐயோ தெரியாத நேரத்தில் வந்துட்டுனேன்னு சொல்லிட்டு அவங்க பதற இவங்க பதற, சாரி நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளில போயிடுறாங்க. நம்ம மின்னுக்கு தான் சும்மாவே இந்த மாதிரி விஷயத்துலாம் கோவம் வருமா, இப்போ இந்த விஷயத்துலையும் அப்படி தான். ஆஃபீஸில் இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னல, பாரு இப்போ இமேஜ் என்ன ஆகுதுங்கிற மாதிரி ஒரி பண்ணுறா. இது உன்னுடைய ஆஃபீஸு, ஓன் கம்பெனி, உன்னுடைய பிளேஸு, இதில் நம்ம என்ன பண்ணால் யாருக்கு என்ன பிரச்சனை, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே லெஸ்பியன்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியும். நீ எப்போ பார்த்தாலும் உன்னுடைய இமேஜை பற்றி தான் நினச்சி ஒரி பண்ணுறல, நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கலங்கிற மாதிரி ப்ரா ரொம்பவே அப்செட் ஆயிடுறா. ஸோ ப்ரா என்ன சொல்கிறான்னா, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைல்ல, இப்போ தானே ஆக போகிறோம், அதனால் நீ இப்படி ஃபீல் பண்ணுற போலான்னு சொல்ல, மின்ன எதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல, எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அதனால தான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கு. 2 பேருக்கும் ஃபைட் ஆகிடுது. ப்ரா அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போது பம்பியையும் பிரேமையும் காட்டுறாங்க. ஸோ இப்போ எனக்காக எங்கள் அம்மா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அந்த ஷாப்பை நான் தான் பார்த்துக்க போகிறேன், அதுக்கான ஒர்க்கு பிளான்லாம் பெருசாக போட்டு வச்சுருக்கேன்னு சொல்ல, பிரீமும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ இந்த ஒர்க்காக நல்லா பண்ணுவேனே, ஆனால் நீ கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவேன்னு தான் எனக்கு ஃபீலாக இருக்குன்னு இவங்க சொல்ல, நீ சீரியஸாக ஒரு விஷயத்த பண்ணா அது கண்டிப்பாக நல்லா போகணும்னு எனக்கு தெரியும், நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இதுக்கப்புறம் சரியாக பார்த்துக்க முடியாது, பேசிக்க முடியாது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்ல, நீ என்னை பற்றி கவலைப்படாத, ஃபஸ்ட்டு உன்னுடைய ஒர்க்கை பாரு, அதுதான் முக்கியங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. நீ என்னை எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணியோ அதே மாதிரி நீ ஒர்க் பண்ணும் போது நானும் வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு பிரீம் சொல்கிறாங்க. சரி நான் ஒர்க் பண்ண போகிறேனே அதுக்கு எதுவும் ரிவார்டு இல்லையான்னு சொல்லி கேட்க, அப்படியே பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணுறாங்க. என்னது அவ்வளோதானான்னு சொல்லி கேட்க, அவ்வளோதானாவா வேற என்னடி வேணும்னு சொல்லி கேட்க, இது ஒரு டெபாசிட் மாதிரி வச்சுக்கோ ஏங்குறாங்க பிரீம். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போவே வேணும், எனக்கு கசமசா வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அதெல்லாம் இப்போ வேணாம், எனக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ இருக்குது, நான் அதை போய் பார்க்கணுன்னு சொல்ல, கேண்டிடேட்ஸ் வேணால் வெயிட் பண்ணட்டுமே, நம்ம முடிச்சுட்டு போகலாமேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதாம்மா போதுமா ப்ளீஸுங்கிற மாதிரி சொல்ல, சரி நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் போயிட்டு ஒர்க்கை பாருங்கள் மேடம்னு சொல்லிட்டு இவங்களாம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வர, வெளில வந்து பார்த்தா அன்னைக்கு பேட்மிண்டன் விளையாடும் போது ஒரு பொண்ணை பார்த்தா இல்லையா, அவள் வந்து நிற்கிறா. யார் நீன்னு சொல்லி கேட்டா, என்ன ஞாபகம் இல்லை, பேட்மிண்டன் கோர்ட்டில் பார்த்தோமேன்னு சொல்லிட்டு கேட்குறா. பார்த்த மாதிரி இருக்கு, நான் பேர் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, யாரி என் பேருன்னு சொன்னதும், ஓ யாரி ஞாபகம் இருக்கு, நீ இங்கே என்னவா பண்ணுறேன்னு கேட்டா, ஜாப் இன்டர்வியூ வந்திருக்கேன், இங்கே இன்னைக்கு இன்டர்வியூக்கு நான் வந்திருக்கேன், ப்ரீம் இங்கே தான் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க வந்தீங்களான்னு சொல்லி கேட்க, ப்ரீம் இங்கே இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டா, அன்னைக்கு நம்ம மீட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் தேடி சர்ச் பண்ணி அவங்களுடைய டைரக்ஷன், அவங்களுடைய ஒர்க்கில் நான் இன்ஸ்பயர் ஆகி அவங்க கூட ஒர்க் பண்ணா, இந்த மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன் கூட இருந்தா நான் ஒன்றும் டேலண்டாக மாறலான்னு தான் வந்திருக்கேன்னு சொல்ல, குட் லக்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இருந்தாலும் பம்பிக்கு மனசே வரல. இப்போ அங்கேயும் போய் ஓவராக தான் பண்ணுறா. பேட்மிண்டன் கோர்ட்டில் நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமேங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வச்சு ஜாப் கொடுக்க முடியாதுமா, உன்னுடைய டேலண்ட்டை தான் பார்க்க முடியும். சரி, லேடி பேர்டுங்கிறது வந்து ஒரு ஸ்மால் கம்பெனி, இந்த கம்பெனிக்கு நீ எதுக்கு வந்த, இதில் ஜாயின் பண்ணி ஏன் நினச்சேன்னு சொன்னால், எனக்கு ப்ரீமை பிடிச்சிருக்கு அதனால தான் சொல்லிடுறா. ரெண்டு பேரும் ஷாக் ஆகி உட்காந்துருக்க. ஒன்று யாரி என்ன சொல்கிறானா, இல்லை அதாவது அவங்க பண்ணுற ஒர்க்கே எனக்கு பிடிக்கும், அதில் நான் இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி நானும் ஆகணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் கேர்ள்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஏன்னா கேர்ள்ஸுக்கும் எல்லா ஃபீல்டுலேயும் சான்ஸ் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். அதனால தான் நானும் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி யாரையும் சொல்ல, இவ சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதும் இவன் நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டேலண்டடான பர்சனாக இருக்கா, இவளுக்கு ஜாப் கொடுக்கலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஷாஷாவையும் கோரியாவையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஒரு இந்த ஓல்டு திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு ஒரு டைம் வந்து மீட் பண்ணாங்களா, அதே இடத்துக்கு ஷாஷா வந்து கோரியா வர சொல்லியிருக்கா. என்ன எதுக்கு இங்கே வர சொன்ன, நீ என்ன லூஸா, நீ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா நீ பண்ணிட்டு போக வேண்டியதானே, என்ன எதுக்கு வர சொன்னு சொல்லி கேட்குறாங்க. வா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஓல்டு திங்ஸ் எல்லாம் இவங்க எதுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இவங்களை பற்றி இவ புரிஞ்சுக்கணுமா, இவ போகிற இடம் வர இடம்லாம் போனால் தானே இவளோட கேரக்டர் என்னன்னு தெரியும், ஸோ புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்லிட்டு அந்த பழைய கேமரா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. பழைய டெலிஃபோனு அந்த மாதிரிலாம் எடுத்து பேசுகிறது, அந்த மாதிரி லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து ஷாஷாவை கோரியாவுக்கு பிடிச்சிருக்கு தான், ஆனாலும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஸோ ஷாஷா என்ன சொல்கிறான்னா, ஒன் ஹோல் டே நான் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் தெரியுமா, இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் திங்ஸ் எல்லாத்தையும் டச் பண்ணும் போது என்னால் அந்த ஃபேமிலியை உணர முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க ஃபேமிலி எப்படி இதில் ஜாலியாக இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ஸ் இதில் எப்படி விளையாண்டுருப்பாங்க, டைனிங் டேபிளில் எப்படி சாப்பிட்ருப்பாங்க, ஒரு ஃபேமிலினா ஒரு கூட்டு குடும்பம்னா எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் பற்றி நான் யோசிச்சு பார்ப்பேன்னு சொல்ல, நீ பேசாமல் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நீ வாங்கிட்டு போய் வச்சுக்கலாமே, ஒரு பெரிய வீடு வாங்கி அதில் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வச்சுக்கோன்னு சொல்ல, வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு எதுக்கு வீடு வாங்கணுங்கிற மாதிரி ஷாஷா சொல்கிறா. சரி அப்போ உன்னுடைய ஃபேமிலியை வந்து இருக்க சொல்ல வேண்டியதானு சொல்லி கேட்டா, இப்போ தான் அவளுடைய ஃபேமிலியை பற்றி சொல்கிறா. அவங்க அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல, புது ஃபேமிலியோடு சேர்ந்து ஜாலியாக இருக்காங்களாமா. இவளை என்னன்னு கண்டுக்கிறதே இல்லையா, நான் ஒர்க் பண்ணி மணி சென்ட் பண்ணுவேன், அந்த மணி மட்டும் அவங்களுக்கு போதும், நான் எப்படி இருக்கேங்கிறது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ கோரி என்ன சொல்கிறேன்னா, சிங்கிளாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ மோசமான விஷயம் இல்லை, இப்போ உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அதுதான் நடக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாரும் சிங்கிளாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, சொல்ல போனால் அதுதான் அவங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்கிளாக இருக்கவன் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்ல, சரி உன்னால் சிங்கிளாக இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா, இப்போ கோரியாவோட ஆன்சர் என்னென்னா, சத்தியமாக என்னால் அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா என் பேரண்ட்ஸோடைய லவ் இருக்கு, அது பயங்கரமானது. அந்த கிச்சனில் அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தரை கேர் பண்ணிக்கிறது, எல்லா விஷயத்தையும் எல்லா டாப்பிக்கையும் பற்றி ஒன் ஹோல் டே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, பெரிய பெரிய ஆர்கியூமெண்ட்டும் நடக்கும், சண்டை நடக்கும், கூடவே அப்பப்போ ரொமான்ஸ் நடக்கும், சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க, அதுவும் ஏன்னு தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பேரும் கொஞ்சிப்பாங்க, அதுவும் ஏன்னு தெரியாது. ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய லவ்வை பார்த்ததுக்கப்புறம் எனக்கெல்லாம் சிங்கிளாக இருக்க தோணவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே ஷாஷாவுடைய ஃபேஸை பார்க்குறா, அவள் ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்குது, ஏன்னா அவளுக்கு நாங்கள் யாரும் இல்லைல்ல. ஸோ ஷாஷா அப்படியே கோரியாவோட கையை பிடிச்சி, சரி நம்ம ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணலாமான்னு கேட்குறா. அதாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏய் நான் ஒன்றும் அதுக்காக சொல்லலை,
ஜஸ்ட் உன்னை ஸ்மைல் பண்ண வைக்கிறதுக்காக தான் சொன்னேன், அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்ல. சரி நீ எனக்கு மேனேஜராக இருக்க தானே போகிற, அதுக்காக இதெல்லாம் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, மேனேஜருங்கிறதுக்காக இல்லை, ஏன் கண்ணு முன்னாடி யார் சேடாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காதுப்பா, அதை சரி பண்ணுறதுக்காக தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிவா டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷாஷா கோரியாவை கூப்பிட்றா. நீ என்ன லூஸ் ஆகிட்டியா, மண்டையில் எங்கேயாவது அடிபட்டுச்சான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை கமான்னு கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேரும் அந்த இடத்துல டான்ஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை வச்சுட்டு அழகாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம மின்னே அவளுடைய வீட்டுக்கு வந்திருக்கா. உன் ஃப்ரெண்டு எப்படிமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கான்னு சொன்னதும், சரி இன்னும் அவள் ஒரு பொண்ணு கூடயா இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, சரி அவள் இருக்கிறது இருக்கட்டும், நீ ஒரு பொண்ணு கூடயா இருக்குன்னு சொல்லி கேட்க, ஏம்மா என்ன நினைக்கிறீங்க, அங்கிள் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்னு சொல்லி கேட்க, அங்கிள் எங்கள்கிட்ட என்ன சொன்னாருங்கிறது இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஆள் பண்ணி அதனால் நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ கெட்ட பேர் வந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதே கெட்ட பேரை எங்களுக்கு வாங்கி கொடுத்துடாத, இதெல்லாம் சான்ஸே இல்லை, இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு ஒத்தே வராது, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க, அதாவது உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஷாஷா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ஆல்ரெடி டோர் ஓப்பனில் இருக்குது. யார் அதுன்னு பார்த்தா இந்த ஊன்சன் தான் வந்திருக்கா. என்ன கேட்காம எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்டா, இதில் என்ன ஆச்சரியப்பட இருக்குது, உன்னுடைய எல்லா பாஸோட எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது உன்னை கேட்டுட்டு தான் நான் வரணுமா என்னன்னு சொல்லி கேட்க, நான் செக்யூரிட்டி சொல்லி வைக்கிறேன், இனிமேல் உன்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல, அப்பா ஒரு ஃபோட்டோ காட்டுறா. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் என்ன நினச்சான்னு தெரியல, பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டா நம்ம ஷாஷா யாருக்கும் பயந்து நம்ம பார்த்ததே இல்லைல்ல, நல்லாவே பயப்படுறா. ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுங்கண்ணா, ஃபோனை கொடுக்க மாட்டா. சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு சொன்னா, எனக்கு திரும்பவும் மேனேஜராக போடணும், அது மட்டும் இல்லாமல் முன்னாடி மாதிரி 30% கிடையாது, இந்த டைம் 50% கிடைக்கணும், இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ கூட ஒருத்தையை வச்சிருக்கியா, அவளை நீ கட் பண்ணி விட்டினா உன்னுடைய எதிர்காலம் எங்கேயோ போயிடும், இதை எல்லாத்தையும் பண்ணிடுமான்னு சொல்லிட்டு ஊன்சன் அந்த இடத்த விட்டு போகிறா. நம்ம ஷாஷா பயங்கரமாக அழுதுகிட்டே அங்கே நின்றுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.